பிரைஸ் லார்ட். ஜீசஸின் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த மறுரூபத்தின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை கொடுக்கிறார். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, தேவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குணம்ன்றது தாழ்மையான குணம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியங்கள்லையும் நம்ம தாழ்மையை கடைபிடிக்கணும். ஏன்னா நம்மளோட தேவதாசர்கள் எல்லாருக்குமே தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷங்க எல்லாருக்குமே இந்த தாழ்மைன்றதை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தாருன்னு தான் அவரை கொடுத்து வேத வாக்கியங்கள் சொல்லுது. பாருங்க, அப்போ நம்மளுக்குள்ள இந்த நாட்களில் தாழ்மை இருக்குதான்னு சொல்லி நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து பார்த்தோம்னா, அநேக நேரங்களில் நம்ம மேட்டுமையான காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறோம், அநேகரை நம்ம கார்னர் பண்ணுறோம், அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பரியாசம் பண்ணுகிற காரியங்கள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை விட அவங்க பெஸ்ட்டாக வந்திருப்பாங்களோ நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்த விதம், சூழ்நிலை, நம்மளுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மற்றவங்களை நம்ம இழிவாக பார்க்குறதான ஒரு குணங்கள், எண்ணங்கள் வருகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். இப்படிப்பட்ட குணங்கள் தேவன் அருவருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, தாழ்மையின் குணங்கள் எங்களுக்கு உண்டாயிருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய பேச்சில், நடக்கையில், செயல்பாட்டில், எங்களுடைய தோற்றத்தில் நாங்கள் ஆண்டவரே பேசுகிற காரியங்களில் ஆண்டவரே தாழ்மையாக இருக்க தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உண்மை போல நாங்கள் மாறணும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய சிந்தை எங்களுக்குள்ளே இருக்க கடவுது. ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்து எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள், எங்களுடைய மேட்டுமையின் எண்ணங்கள், திமிர்வாதத்தின் பேச்சுகள் எல்லாம் இயேசு நாமத்தினால ஆண்டவரே எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போட முடியாது செபிக்கிறோம். எங்களுக்குள்ள தாழ்மை உண்டாகட்டும்பா. ஆண்டவரே, தாழ்மை எல்லோருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் என்று சொல்லிக்கிறீங்க. இதுவரைக்கும் நாங்கள் மேட்டுமையாக இருந்து ஏதாவது காரியங்களை நாங்கள் முயற்சி செய்தாலும் தோற்று போன நிலைமையில் இருந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் தாழ்மையாக இருந்து அந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்த கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் மகிமை பண்ண ஆண்டவரே பெருமை பாராட்டுகிறோம். கத்தரை கொடுத்த பெருமை பாராட்ட கடவுள்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உங்களை குறித்து பெருமை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு தாழ்மையாக எப்படி இருக்கணுன்றத பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. இந்த காலை வேளையில் இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் தாழ்மையின் எண்ணங்களை எப்படிப்பட்டதாக இருக்கணும், தாழ்மையாக எப்படி நடந்து கொள்வதுன்னு சொல்லி ஆண்டவரே எந்த இடத்துல தாழ்மையாக நடந்து கொள்ளணும், எந்த இடத்துல எப்படி பேசணுன்ற அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கேட்குறதுக்கு ஆண்டவரே தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் இருங்கள்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கவனமாய் பேச, நடக்க, சிந்திக்க கத்தர் உதவி செய்யுங்க. சப்பா, என்னோட செயல்பாட்டில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த கத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எதை செய்தாலும் தேவன் நாம் மகிமை கண்டு செய்ய, பேச, நடக்க, சிந்திக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்களை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.